செங்கல்பட்டு மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் பலத்த மழை பெய்து வருகிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சூரியராஜனிடம் கேட்கலாம். சூரியராஜன், நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் எவ்வளவு சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது? விவரங்கள். கண்டிப்பாக வங்கக்கடலில் நீர் வரும் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரை பல்வேறு மாவட்டங்கள் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. நேற்று இரவு முதலே மழை பெய்தாலும் கூட இன்று காலை முதலே கனமழையாக பெய்திருந்தது. மழையின் காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், அதேபோல் விழுப்புரம், திருவண்ணாமலை என பல மாவட்டங்களுக்கு பொறுத்தவரை அந்தந்த மாவட்ட ஆட்சியர் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையானது அறிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் கூட செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரை செங்கல்பட்டு, மகேந்திரா சிட்டி, ஸ்ரீபெருமாள் கோவில், மரமயில நகர், காட்டாங்கோட்டூர், குருவாஞ்சீர், ஊரப்பக்கம் என பல பகுதியிலிருந்து காலை முதலே கனமழையானது பெய்து வந்தது. மேலும் செங்கல்பட்டு நம்ம இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசுவோம். சார், செங்கல்பட்டு பகுதியில மழை எவ்வளவு நமக்கு இருக்கு சார்? நேற்று நைட் நல்ல மழை பெஞ்சிருக்கு. நேற்று நல்லதாக இந்த பக்கம் மேடு, இந்த பக்கம் மேடு, இந்த பக்கம் ஃபுல்லாக 2 கிரவுண்ட் இருக்கு. 2 கிரவுண்ட் ஸ்கூல் தண்ணி ஃபுல்லாக நல்லா வரணும். இது சரியான காவா இல்லை. அந்த காவா இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக அந்த வீட்டுக்குள்ள தண்ணி போயிடும். போன முறையிலே உள்ள ஃபுல்லாக தண்ணி போயிடுச்சு. இது கொஞ்சம் டைப் பண்ணிவிட்டாங்கன்னா அந்த பக்கத்துலேயே ஒரு பெரிய காவா அதில் போயிருக்கும். நேற்று இரவு முதலே செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்ஞ்சதுனால மக்கள் பிரச்சனை சந்திக்கிறீங்க. எனக்கு விட்டு விட்டு தான் மழை பெய்யுது. பிரச்சனைனா எல்லாருக்கும் வரதான் செய்யாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஹெவியா மழை பெய்யுது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏரி குளம் தண்ணி இருக்க குளம் ஃபுல்லா வச்சு இன்னொரு குளம் ஃபுல்லா கிட்ட ஃபுல்லா ஆயிடுச்சு. எப்போ மழை பெய்யுது கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது. தண்ணி தேங்க பிரச்சனை வாகனம் ஓடிக்கலாம். புரியல, தண்ணி தேங்க வாகனம் ஓடலாம் என்ன பிரச்சனை சந்திக்கிறாங்க. இது கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது. புரியல, இங்க பெரிய பள்ளம் இருந்தது சார், தெரியாது. போன மழையில 2-3 பேர் கீழே விழுந்துட்டாங்க. இப்போ இது பாருங்க, இந்த மழை தண்ணி அடிச்சுன்னா அந்த கடை எல்லாம் ஃபுல்லாக தண்ணி ஆகிடும், இந்த வீடு ஃபுல்லாக தண்ணி ஆகிடும். இங்கே தண்ணி நிற்கிறது மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லது. அதாவது செங்கல்பட்டு மாவட்டத்தில் கூட மக்கள் சொல்லிட்டாங்க. தொடர்ச்சியாக பெய்து வரும் மழையின் காரணமாக ஏரிகள், குளம் மற்றும் பல்வேறு பகுதிகளில் நீர்நிலைகள் தண்ணீரோட நீர்வரத்து அதிகமாக இருக்கும் காரணமாக தொடர்ச்சியாக மழையானது ஏரியும் நிரம்பி சொல்றாங்க. எனவே மாவட்ட நிர்வாகம் இந்த செங்கல்பட்டு பகுதியில் தேங்கக்கூடிய தண்ணீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை உடனடியாக எடுத்து சொல்லிதான் இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய முக்கியமான கோரிக்கையா இருக்கு. தகவல்களுக்கு நன்றி சூரியராஜன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.